தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பாடகருமான அன்புக்குரிய என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் தமிழருவி வானொலியுடைய செந்தமிழ் தேனி விருது பெற்றவர். வாருங்கள் ஐயா, நீங்களும் பாட வேண்டும் என்று வருகின்றீர்கள். அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். நாட்டுப்புற பாடல் அமைப்பில் கல்லூரி படித்து வந்த கண்ணம்மா எனும் தலைப்பில் எழுதிய என் பாடலை பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. கல்லூரி படித்து வந்த கண்ணம்மா. கல்லூரி படித்து வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா, நீ கன்னி தமிழ் பேசுறியே என்னம்மா. என்னம்மா, எத்தனையோ உறவுகளும் இருந்தாலும் என்றும் அன்பான தாய் போல இருந்திடுமா, என்றும் இருந்திடுமா. என்னத்தை சொல்ல வர கண்ணம்மா, என் கண்ணம்மா, உன்றன் எண்ணத்தை எடுத்து சொல்லு கண்ணம்மா, என் கண்ணம்மா. ஆங்கிலம் போல் பல மொழிகள் தெரிஞ்சாலும் நம்ம அன்னை மொழி போல் என்றும் வந்திடுமா. உள்ளபடி சொல்லி புட்டே கண்ணம்மா, என் கண்ணம்மா. இன்று உன் போல இருப்பவர்தான் இல்லையம்மா. ஆங்கிலத்தில் பேசினத்தான் மதிப்புன்னு, நல்ல மதிப்புன்னு. என்றும் ஆங்கிலத்தை கலந்து தான் பேசுகிறாங்க. அப்படித்தான் இருக்காங்க கண்ணம்மா, என் கண்ணம்மா. அது அழகுன்னு சொல்லுறாங்க கண்ணம்மா, என் கண்ணம்மா. இல்லாததை இருப்பதாக சொன்னாலே என்றும் இருப்பதும் இல்லாமல் போகுமையா. பொருத்தமாக புரிய வச்ச கண்ணம்மா, என் கண்ணம்மா. நம்ம பொருத்தத்தை புரிய சொல்லு கண்ணம்மா, என் கண்ணம்மா. உன் பேச்சை புரிந்து கொண்டேன் என் மாமா. என்றும் தமிழ் மொழியை வாய்மொழியாய் பேசிடுவோம். அப்படித்தான் சொல்ல வேணும் கண்ணம்மா, என் கண்ணம்மா. என்றும் அதன்படியே இருந்திடுவோம் கண்ணம்மா, என் கண்ணம்மா. தானே தன்னானே தன்னானே தன்னானே. நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பாக நாட்டார் பாடல் மட்டிலே அருமையான ஒரு காதல் பாடலையும் அன்பு சுமந்த பாடலையும் தந்திருக்கின்றார் தக்கோலத்திலிருந்து செந்தமிழ் தேனி என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். எத்தனை குரல்கள் தான் ஒலித்தாலும் இங்கே தக்கோலம் குரல் போல் ஆகிடுமா என்று சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.